Good morning, students. Now we'll move on for Unit 9, that is the Indian Contract Act. It is Chapter 29, Elements of Contract. Okay, so we'll first move on for meaning and definition. So, meaning and definition. Law means a set of rules which governs our behavior. Law அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் நம்மளை வந்து கவர்ன் பண்ணுற சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். நம்மளோட சிவிலைஸ்டு சொசைட்டியில் பார்த்தோம்னா தெர் இஸ் நோ நீட் ஸோ ஆஃப் லா இன் அன்சிவிலைஸ்டு. சிவிலைஸ் சொசைட்டி அப்படின்னா கண்டிப்பாக லா வேணும், இது இப்படி தான் அப்படிங்கிற ஒரு இது கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கணும். தென் ஒன்லி வி வில் ஃபாலோ தட். பட் இஃப் இட் இஸ் அன் அன்சிவிலைஸ்டு சொசைட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா லா அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்க தேவையில்லை. ஒன் டு நோ ஷுட் நோ த லா, okay, to which he is subjected to, because ignorance of law is no excuse. அதாவது நம்ம எந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் அதை வந்து மீறினா தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். இட்ஸ் ஜென்ரலாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற, நம்ம சொசைட்டியில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற ஒரு கான்செப்டாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரலி லைஃப் இன் அ சிவிலைஸ்டு சொசைட்டி இஸ் ரெகுலேட்டட் பை வெல்ஃபேர் ஸ்டேட். கண்டிப்பாக ஒரு சிவிலைஸ் சொசைட்டினா அந்த ஸ்டேட் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தான் இருக்கும், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் growth அண்ட் ஆஃப் சிவிலைஸ் சொசைட்டி ரெக்வயர்ஸ், அதாவது சொசைட்டி அப்படின்னு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we will see. So that is peace இருக்கணும், harmony, justice, social security and order in which is possible only through law. So இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா everything is possible only if there is a law. ஒரு சட்டம் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எவ்ரி கண்ட்ரி ஹஸ் அ ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் கம்ப்ரைஸ்டு பை a plethora of laws such as என்னென்ன லாஸ் இருக்குது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் லா, சிவில் லா, கிரிமினல் லா, டேக்ஸ் லா, லேபர் லா, பிஸ்னஸ் லா, எல்லாத்துக்குமே. தட் இஸ் நாட் ஒன்லி இன் ஒரு இதில் மட்டும் கிடையாது. லா அப்படிங்கிறது வந்து சட்டம் அப்படிங்கிறது எல்லா இதுலேயுமே இருக்குது. தட் இஸ் சிவில் ஆர் கிரிமினல் ஆர் இட் இஸ் அ டேக்ஸ்க்கு போடுறது, இல்லை ஒரு லேபருக்காக ஒரு இது, இல்லை ஒரு பிஸ்னஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு தட் இஸ் வி ஆர் ஃபாலோயிங் சிட்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். லா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எவ்ரி லா ஹஸ் அ பர்டிகுலர் ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி டு ரெகுலேட் அண்ட் கவர்ன். அந்த லாங்கிறது எதுக்குன்னா ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் அந்த ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணி அதை கவர்ன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அதுக்கு பயந்துட்டு தான் நம்ம கட்டுப்பட்டுட்டு தான் நம்மளுடைய ஒர்க்ஸ் வந்து we will follow. So this is a meaning and definition. Okay, next one, the Indian Contract Act. So என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the Indian Contract Act occupies the most important place in the commercial law. commercial law அப்படிங்கிறதுல வந்துட்டு என்ன அப்படின்னா Indian Contract Actக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா that is without Contract Act it would have been difficult to carry on trade or any other business activity. எந்த ஒரு business activity carry out பண்ணுறதுக்கும் law அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். So that is, it is not only the business community which is concerned. அதாவது கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை, பட் என்டையர் சொசைட்டிக்குமே வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னா that is way of following. the main object, கான்ட்ராக்டோட மெயின் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். அதாவது என்னென்னா that is என்னென்ன கான்ட்ராக்ட் கேரி அவுட் பண்ணுறோம், இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் டு டூ ஸோ the remedies are made available to the affected. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் டூ பர்சன்ஸ் அப்படிங்கிறப்போ அது ப்ராப்பராக நடந்ததுன்னா ஓகே, பட் இஃப் there is any that is inconvenience in that, அதை வந்து யார் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் கோர்ட் த்ரூ அந்த பர்சன், எஃபெக்டட் பர்சனுக்கு வந்து ரெமிடிஸ் சொல்யூஷன் கொடுக்கறது வந்து அக்கார்டிங் டு லா இட் வில் பி டன். ஸோ திஸ் இஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்துட்டு எப்போ இது பண்ணாங்கன்னா 1872. த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இஸ் ஸோ மச் இன்ஃபியூஸ்ட் இன் த டெய்லி லைஃப்ஸ் தட் இட் அஃபெக்ட்ஸ் ஆல் ஃபார் எவ்ரி பர்ச்சேஸ். தட் அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு லோன் எடுக்கிறாங்க ஒரு பேங்க்ல இருந்து, ஒரு இட் இஸ் ரைட் ஒன் டேக்ஸ், நம்ம ஒரு பஸ்ஸில் ரைட் போகிறோம், இல்லை மினியதை நிறைய டிரான்சாக்ஷன் டே டு டே லைஃப்பில் நடக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து இட் இஸ் தெர் இஸ் அ கான்ட்ராக்ட். கண்டிப்பாக அது ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து இம்பாக்ட், அதனுடைய தாக்கங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த இங்கிலீஷ் காமன் லா இந்த பேஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இது பண்ணாங்க. ஃபோர்ஸுக்கு வந்தது அந்த ஆக்ட் வந்து எப்போ இருந்து இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் மீன்ஸ் ஆன் 1st September 1872 அண்ட் இட் அப்ளைஸ் எல்லாருக்குமே, எல்லா ஹோல் ஆஃப் இந்தியா பட் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். திஸ் ஆக்ட் அப்ளைஸ் டு த யூசேஜ் ஆஃப் எதுக்காக அப்படின்னா ட்ரேட் அண்ட் லாஸ் டவுன் த ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்க்கும் சரி, ட்ரேட் மெயினாக ட்ரேட் இட் இஸ் பிஸ்னஸில் வந்துட்டு அதிகமாக இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தேர் ஆர் 2 parts ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் ஜென்ரல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஓகே,
இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மீனிங் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஆஸ் பர் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, a contract is an agreement enforceable by law. ஒரு agreement, but it is under the law. The agreements not enforceable by law are not contracts. அதில் லாக்கு இதாக இல்லை அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்ட்ஸ் கிடையாது. அண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆர் செட் ஆஃப் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் இஸ் தே அக்ரி வித் ஈச் அதர் forming consideration for each other. A promise அப்படிங்கிறது arises when a proposal is accepted. A promise அப்படிங்கிறது எப்போ வரும், அந்த ஒரு ப்ரொபோசல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ராமிஸ் அப்படிங்கிறது வந்து வரும். பை இம்ப்ளிகேஷன் அண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இஸ் அன் அக்செப்டட் ப்ரொபோசல், அதாவது நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ. ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னா ரெண்டு இது இருக்குது, ஆஃபரும் இருக்குது அக்செப்டன்ஸும் இருக்குது. இப்போ அக்ரிமெண்ட் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஆஃபர், ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாங்க ப்ரொபோசல் ப்ளஸ் அக்செப்டன்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னம்னா அக்ரிமெண்ட். கான்ட்ராக்ட்னா தட் ஹோல் அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்சபிலிட்டி பை லா. அந்த அக்ரிமெண்ட் ரெண்டு பர்சன்ஸ்க்கு நடுவில் இருக்கணும், அது வந்து அக்கார்டிங் டு த லா இருக்கணும். ஓகே, தட்ஸ் த திங்கா. தட் இஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெஃபினிஷன் அப்படின்னா ஆஃபர் இருக்குது, அக்செப்டன்ஸ் இருக்குது, அக்ரிமெண்ட் பார்த்தோம், கன்சிட்ரேஷன் பார்த்தோம். ஆஃபர் அப்படின்னா when one person signifies to another his willingness to do so or abstain from doing anything with a view to obtaining the assent of that other person. அவங்களுடைய ஆஃபர் either to such or he is said to make a proposal. that is என்ன அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கே தெரியும், அதுதான் ஆஃபர். அக்செப்டன்ஸ்னால் அந்த பர்சன் டு ஹூம் த ப்ரொபோசல் இஸ் மேட், யாருக்கு மேட் பண்ணுறோம் அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ப்ரொபோசல் இஸ் செட் டு பி அக்செப்டட், ஒத்துக்கிட்டாங்கன்னா. அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அந்த எவ்ரி ப்ராமிஸ் இல்லை செட் ஆஃப் ப்ராமிஸ் ரெண்டுமே, அதாவது ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ். ஆஃபர் கொடுக்குறாங்க, அதை ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிட்வீன் டூ, அப்போ அது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள அக்ரிமெண்ட் வாஸ் ஹேப்பன்டா. Consideration அப்படின்னா whenever the desire of the promiser, the promisee or any other person has done or abstained from doing something or does or abstains from doing something or promised to do from doing something, இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு சொன்னால் கன்சிட்ரேஷன் ஃபார் த ப்ராமிஸ். ப்ராமிசரும் ப்ராமிஸிங் ரெண்டு பேருமே, இந்த ரெண்டு பார்ட்டிஸ் வில் பி தேர் இன் அக்ரிமெண்ட். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து தே ஆர் டேக்கன் எவ்ரி திங், ஆஃபர் அக்செப்டன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கன்சிட்ரேஷன். ஓகே, ஸோ ஃபைனலாக கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னா இது எல்லாம் சேர்ந்த என்ன அக்ரிமெண்ட் என்ஃபோர்சபிள் பை லா இஸ் அ கான்ட்ராக்ட். ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பர்சன்ஸ், அது வந்து அக்கார்டிங் டு லா இஃப் இட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் இட் இஸ் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்கும், அதை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்ட் ஃபைனலி கன்சிடரேஷன். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா கான்ட்ராக்டாக. நெக்ஸ்ட் ஒன் இஸ் essentials of a valid contract. கான்ட்ராக்டுக்கு எது இதெல்லாம் எசென்ஷியல்ஸ் அப்படின்னா all agreements or contracts if they are made among parties by free consent of parties competent to contract, அதாவது ஃபார் ஒரு லாஃபுல் அப்ஜெக்ட், ஒரு அவங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து ஒரு லா அக்கார்டிங் டு லா இஃப் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா அக்ரிமெண்ட்ஸுமே வந்து ஆல் ஆர் கான்ட்ராக்ட். எந்த அக்ரிமெண்ட்ஸ் பண்ணாலும் அது கான்ட்ராக்ட் தான். இஃப் தே ஆர் அந்த ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவில் இட் ஷுட் பி ஹேப்பன் பை ஃப்ரீ கன்சென்ட் அண்ட் இட் ஷுட் பி அண்டர் த லா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன எசென்ஷியல்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். தெர் மஸ்ட் பி ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கணும் டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு. அதில் நேம்லி ஒன் பார்ட்டி வந்து மேக்கிங் ஆஃபர் கொடுக்கணும், இன்னொரு பார்ட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்போ தேர் எக்ஸிஸ்ட் த கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீகல் ரிலேஷன்ஷிப். த பார்ட்டிஸ் மஸ்ட் ஹாவ் த இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். லீகலாக அந்த பிஸ்னஸ் ஒரு வாட் எவர் இட் இஸ் லீகலாக இருக்கணும். அண்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் அ சோஷியல் ஆர் டொமஸ்டிக் நேச்சர் இஸ் நாட் அட் ஆல் அ கான்ட்ராக்ட். ஒரு சோஷியல் இதாவோ இல்லை வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்லையோ இல்லை ஒரு டொமஸ்டிக் தட் இஸ் ஃபார் பிட்வீன் வித்தின் த ஃபேமிலி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு லாக்குள்ளே வராது. தட் இஸ் it should be create a relationship வந்து legal should, that is according to law, enforceable by law ன்னு சொல்றோம் இல்லையா. so that is it should be a legal relationship. The next thing is lawful consideration, that is quid pro quo அப்படின்னா as per contract act under section 2D consideration means something is in turn, it is இன் ரிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிட்ரேஷன் வந்து இன்வேலிட். இட் மேபி கேஷாக இருக்கலாம் இல்லை கைண்ட் ஒரு வாட் எவர் இட் இஸ், அந்த ஆக்டில் எப்படி இருக்கோ அதுதான். கன்சிட்ரேஷன் மஸ்ட் நாட் பி அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது, இம்மாரல் ஒரு பப்ளிக் பாலிசிக்கு வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே வந்துட்டு எதில் இருக்கணும் அப்படின்னா அக்கார்டிங் டு லா இட் ஷுட் பி ஹேப்பன்டா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஃபுல் ஆப்ஜெக்ட். அக்கார்டிங் டு செக்ஷன் 23 த ஆப்ஜெக்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஷுட் பி லாஃபுல் அண்ட் லீகல். அவங்க எந்த ஆப்ஜெக்ட்காக அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ அது லாஃபுல்லாகவும் இருக்கணும்
இருக்கணும், லீகலாகவும் இருக்கணும். இட் மஸ்ட் நாட் பி இம்மாரலாக இருக்கக்கூடாது, இல்லீகலாக இருக்கக்கூடாது, அது பப்ளிக் பாலிசிக்கு ஆப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ 2 persons cannot enter into an agreement to do a criminal act. 2 persons வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட், அந்த மாதிரி என்டர் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீ கன்சென்ட்டா. கன்சென்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இஸ் ஜென்யூன் அண்ட் ஃப்ரீ. தட் இஸ் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். தட் இஸ் தே மஸ்ட் பி அக்ரிங் அப்பான் சேம் thing. In the sense at the same time there should be consents அப்படின்னா என்னென்னா அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒத்து போகணும். கன்சென்ட் அப்படிங்கிறது செட் டு பி a free when it is not caused by ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ இல்லை ஃப்ராட் ஆக்டிவிட்டி இல்லை மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஒரு ஃபோர்ஸ்னாலேயோ அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து பண்ணிடக்கூடாது. இட் இஸ் ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் பி ஃப்ரீ. ஓகே. Next one is capacity of parties. According to section 11, the parties to a contract must have capacity, legal ability to make valid contract. அவங்களுக்கு அந்த capacity இருக்கணும். The Indian Contract Act specifies that every person is that is they are competent to contract provided எப்படி இருக்கணும், அந்த conditions எப்படி இருக்கணும், contract 2 persons பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்னா is the age of majority according to the law which he is subject to. அதில் வந்து ஏஜ் வந்து மெஜாரிட்டி ஏஜ் இருக்கும். who is of sound mind, that is நல்ல ஒரு திறன் உடையவங்களாம் இருக்கணும். தட் இஸ் மென்டலியோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் கான்ட்ராக்டிங் பை எனி லா விச் இஸ் சப்ஜெக்ட் டு அண்ட் அலைன் எனிமி இல்லை ஃபாரின் சாவரினியர்ஸ் இல்லை வந்து அக்ரெடிட்டட் அப்படின்னா எ பர்சன் தட் இஸ் என்ன சொல்கிறது டு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாரின் ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, இன்சால்வெண்ட் ஆர் கன்விக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்லாஃபுல் இது பண்ணவங்க, ஒரு தீஃப் ஒரு சம்திங், அந்த மாதிரி கன்விக்ஷன்ஸ் இல்லை இன்சால்வெண்ட் அவங்க வந்துட்டு தட் இஸ் பேங்க்ரப்சி இன்சால்வன்சி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் தே ஷுட் பி அந்த பர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஃபுல் கெப்பாசிட்டி அக்கார்டிங் டு லா தே ஹாவ் டு என்டர் இன் டு த கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்டனிட்டி ஆஃப் டேர்ம்ஸ். Certainty of terms according to section 29. அதில் என்ன அப்படின்னா the agreement should be clear to the parties of the agreement. அவங்களுக்குள்ள சர்டைனாக கிளியராக இருக்கணும். 2 பேர் அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் வந்து it should be clear. That is the agreement must be precise. Precise means what? It should be clear. That is for example X informs Y, I agree to sell my car அப்படின்னு X வந்து Y கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா X கிட்ட 4 cars இருக்குது. Here nothing is stated about which car he is going to sell. எந்த கார் அப்படிங்கிறது இங்கே ஸ்டேட் பண்ணல. there is no clarity of terms. இல்லை கிளாரிட்டி என்கிட்ட நான் ஒரு காரை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, பட் அவங்கக்கிட்ட 4 கார் இருக்குது. எந்த கார் அப்படிங்கிறதுல அதில் எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கிளாரிட்டி கிடையாது. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா அந்த டேர்ம்ஸில் சர்டனிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். தட் இஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 56 பார்த்தோம் அப்படின்னா the terms of the agreement should be capable of performance. An agreement to do an act impossible in itself. அதாவது அதை செய்ய முடியுங்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அக்ரிமெண்ட் போடணும். செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு வந்து என்னது அக்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா A agrees to B to discoverனா வந்து ஒரு நியூ பிளானட் டிஸ்கவர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து A வந்து Bக்கு அக்ரி பண்ணுறாங்க. பட் த அக்ரிமெண்ட் இஸ் void. தட் இஸ் void அப்படின்னா இட் இஸ் இன்வேலிட் பிகாஸ் த ஆக்ட் இன் இட் செல்ஃபே தெரியுது, அதை நான் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே தெரியுது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தட் இஸ் எது கேப்பபிளாக இருக்கும் அதுக்கு தான் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் ஷுட் பி டன். Next one is not declared void. That is the agreement should be such that it should be capable of being enforced by law. நம்ம சொன்ன மாதிரி law according to law எந்த ஒரு இதுவும் according to law it should be done. Certain agreements have been expressly declared illegal or void by the law. அது ஒரு illegal இல்லைன்னா invalid அப்படின்னா void அப்படின்னா invalid. அது law according to lawவே வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இது பண்ணக்கூடாது சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. Necessary legal formalities. A contract வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஓரலாக இருக்கலாம் இல்லை in written ரைட்டிங்காக கூட இருக்கலாம். பட் a particular type of contract is required by law in writing. அது வந்து பெஸ்ட் ரைட்டிங் அண்ட் ரெஜிஸ்டர்ட் தான் வந்துட்டு இட் இஸ் நெசசரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி அட்டசேஷன்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் வந்து சேஃபாக. இஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் நாட் கேரிட் அவுட் தென் அந்த கான்ட்ராக்ட் வந்து இஸ் நாட் அக்கார்டிங் டு லா அது வந்து நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் a promise to pay a time bar debt must be in writing. அதாவது டைம் தாண்டி போச்சு அந்த டெப்டை பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அப்போ அது வந்து பார் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா அது வந்து இட் ஷுட் பி இன் ரைட்டிங்கில் இருக்கணும். தென் ஒன்லி அதை வந்து என்ன பண்ண முடியும் ரெக்கவர் பண்ண
முடியும். ஸோ ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ், எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே வந்து அக்ரிமெண்ட்ஸில் தான் நடக்குது. பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்ஸ். எல்லா அக்ரிமெண்ட்ஸையும் என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா கான்ட்ராக்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம முன்ன பார்த்த மாதிரி எல்லா வேலிட் கான்ட்ராக்ட்ஸ்க்கும் என்னென்ன எசென்ஷியல்ஸோ இந்த 10 எசென்ஷியல் திங்ஸும் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு தான் a contract should be made. Okay, next one, agreements வந்து 2 categories classify ஆயிருக்கு. Agreement not enforceable by law அப்படின்னா any essential of a valid contract is not available. அதாவது law, according to law அது இல்லைன்னு. Enforceable by lawனா எல்லா essential valid contractமே இதில் available, that is it can be done அப்படிங்கிற மாதிரி. Next we'll move on for the difference between contractனா என்ன, agreementனா என்ன, ரெண்டுக்கும் என்ன difference அப்படின்னு பார்க்கலாம். So first we'll move on for the definition. என்ன அப்படின்னா contract அப்படின்னா contract is an agreement enforceable by law. Agreement அப்படின்னா an agreement is every promise or a set of promise forming consideration. Okay, next one is enforceability. எந்த ஒரு கான்ட்ராக்டும் வந்து enforceable, but promise அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது, it's not enforceable. In relationship na contract includes an agreement. An agreement does not include, நம்ம முன்ன பார்த்த மாதிரியே all contracts, எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே என்னது அக்ரிமெண்ட்ஸில் தான் கான்ட்ராக்ட் நடக்குது. பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ், எல்லாம் போடுற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கான்ட்ராக்ட்னா சொல்லிட முடியாது. ஒன்லி லீகல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கால் கான்ட்ராக்ட்ஸ். இன் அக்ரிமெண்ட் மேபி போத் லீகலாக, அதாவது கான்ட்ராக்ட்ங்கிறது லீகலாக நடக்கணும், அக்ரிமெண்ட்ங்கிறது மேபி லீகல் ஆர் மேபி இல்லீகல். Next one is legal obligation. Every contract contains a legal obligation கண்டிப்பாக இருக்கும் ஒரு கான்ட்ராக்டில். பட் அக்ரிமெண்ட் பார்க்குறப்ப இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் எவ்ரி அக்ரிமெண்ட். எல்லா அக்ரிமெண்ட்டுக்குமே லீகல் obligation இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் த திங், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். It is classification of contracts, validity, formation, performance. இந்த 3 பேசிஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. வேலிடிட்டியில் வந்து வேலிட் கான்ட்ராக்ட், that is void contract, valid contract, illegal, unenforceable. ஃபார்மேஷனில் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட், டாசிட் கான்ட்ராக்ட். பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், that is executory contract, and that is unilateral contract, bilateral. Okay, so we will see one by one. First on the basis of validity பார்க்குறப்போ first valid contract அப்படின்னா an agreement which fulfills the எல்லா essential prescriptions, everything it should be prescribed by law, அதை fulfill பண்ணுது அப்படின்னா அது வந்து valid. இப்போ for example S offers to sell his car for அவர் வந்து ஒரு he is இவ்வளோ ப்ரைஸ்க்கு ஒரு 2 lakh அந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து அக்ரீஸ் டு பை. எஸ் வந்து அவங்க காரை கொடுக்குறாங்க, அதுக்கு டி வந்து அக்ரீஸ் டு பை, அது வந்து வேலிட் கான்ட்ராக்ட். ரெண்டு பேர் எஸ் அண்ட் டி, இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் void contract. void contract அப்படின்னா contract which ceases to be enforceable by law. A contract which does not satisfy the any essential elements of a valid contractக்கு உண்டான இது அந்த வேலிடிட்டி அப்படிங்கிறதே இல்லை, இன்வேலிடாக இருக்குது void அப்படிங்கிறப்போ அது வந்து void contract. ஃபார் எக்ஸாம்பிள் contract between drug dealers to buy and sell drugs. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட், 2 ட்ரக் டீலர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரக்ஸ் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது இன்வாலிட் கான்ட்ராக்டா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாய்டபிள் கான்ட்ராக்ட். அதாவது என்ன அப்படின்னா வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தெர் இஸ் an agreement which is enforceable by law, adoption of one or more parties but not adoption of other and others is voidable. அதாவது என்னென்னா this is the result of coercion and also coercion of forcing, ஒரு threatening மாதிரி பயமுறுத்துறது, ஃபோர்ஸ் பண்ணுறது, fraudulent activity, misrepresent பண்ணுறது, இது எல்லாமே இதில் வரும்னா voidable contract. Next one is illegal contract அப்படின்னா it is a contract which is forbidden by law. அதாவது சட்டத்தை மீறி பண்ணுற ஒரு விஷயம். and all illegal agreements are void, but all void agreements or contracts are not necessarily illegal. அதாவது வந்து எல்லா illegal agreementsமே invalid தான், பட் void agreements வந்து invalid agreements, contracts எல்லாமே வந்து இல்லீகல்னு சொல்லிட முடியாது. கான்ட்ராக்ட் வந்து that is immoral இல்லைன்னா opposed to law, public policy, அந்த மாதிரி illegal in nature நிறையா இருக்கும். இப்போ என்னென்னா unlike illegal agreements there is no punishment to the parties to a void agreement. இல்லீகலாக பண்ணால் பனிஷ்மெண்ட் உண்டு, பட் இன்வேலிடாக பண்ணால் அதுக்கு வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. illegal agreements are void from the very beginning. illegal அவங்க தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னாவே from the beginning itself that contract or agreement is
அது வந்து இட் இஸ் பனிஷபிள். பட் சில சமயம் வேலிட் வாய்டு, அதாவது பண்ணிட்டு இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் இன்வேலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தே ஆர் நாட் பனிஷபிள் பை லா. ஓகே, next one is unenforceable contract. Where a contract is unenforceable because of some technical defect நால enforce பண்ண முடியாம போகும். Absence in writing, that is barred by imitation. இல்லைன்னா if the parties perform the contract வந்து it will be valid, but the court வந்து அதை வந்து will not compel them if they do not. அது மாதிரி கம்பல் பண்ணக்கூடாது. அதாவது சிலதெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, some technical defect அந்த மாதிரி ரீசன்ஸ்னால வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து it cannot be enforceable. அதை வந்து உள்ளுக்கு கொண்டு வர முடியாது, ஒரு அக்ரிமெண்ட்டாக ஒரு கான்ட்ராக்டாக அதை வந்து பண்ண முடியாமல் போயிடும். So these are all the contracts on the basis of validity. Next, on the basis of formation பார்த்தோம் அப்படின்னா first express contract. A contract that is made by word spoken or writtenலையோ இல்லை வேர்டு வார்த்தைகள்னால சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா it is, for example எடுத்துட்டு அப்படின்னா P says to Q, will you buy my cycle for ₹1000? Q says to P, yes. இதில் வந்து என்ன, ஜஸ்ட் ஒரு ப்ராமிஸ், எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன் வேர்ட்ஸ் த ப்ராமிஸ் இஸ் செட் டு பி எக்ஸ்பிரஸ், எக்ஸ்பிரஷன் சொல்லிக்கிறாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் P வந்து Q கிட்ட சொல்கிறாங்க, வில் யூ என்னுடைய சைக்கிள் ₹1000 பை பண்ணுவீங்களான்னு. Q என்ன சொல்கிறாங்க, P கிட்ட எஸ் அப்படிங்கிறாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இது வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸா. நெக்ஸ்ட் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அப்படின்னா த இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் இஸ் ஒன் விச் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி ரிட்டன் பட் அண்டர்ஸ்டுட் பை த, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A gets into the public bus, that is an implied contract that he will pay. அவங்க வந்து பப்ளிக் பஸ்ஸில் ஒன்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த பஸ் ஃபேர் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து அந்த ஆக்ட் பண்ணுறதுனால இட் இஸ் அ கான்ட்ராக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவாசி கான்ட்ராக்ட். இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கான்ட்ராக்ட் கிரியேட்டட், இது கம்பல்சரி லா. அதாவது ஆக்சுவலி இது தெர் இஸ் நோ கான்ட்ராக்ட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல். என்ன பிரின்சிபல் அப்படின்னா எ பர்சன் ஷெல் நாட் பி அலவுட் டு என்ரிச் ஹிம்செல்ஃப் unjustly at the expense of other. In other words, அது ஒரு obligation of one party to another imposed according to law, independent of ரெண்டு பேருக்குள்ள agreement between the parties, they have to enforce the activity. அவங்க வந்து according to law வந்து அவங்க வந்து அதை செஞ்சிருக்கணும். That is quasi contract. Next one is tacit contract. A contract is said to be tacit when it has to be inferred from the conduct of the parties. For example, இப்போ பார்த்தோன்னா obtaining cash through automatic. இப்போ நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா, that is ATM போயிட்டு we are obtaining cash. இல்லைன்னா சேல், இப்போ வந்து ஒரு ஹேமர், that is சுத்தியல் அடிச்சு இந்த ஆப்ஷன் சேல்லாம் இருக்குல்லைங்க, ஏலம் விடுறது, இல்லைனா சுத்தியல் ஹேமர் தட்டி ஏலம் விடுறாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா tacit contract. Okay, that is when it has to be inferred from the conduct of the parties. That is conducting ரெண்டு parties. Okay, so these are all the things on the basis of formation. இதெல்லாம் next finally on the basis of performanceல என்னென்ன மாதிரி contracts இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். First one, executed contract. That is a contract in which both the parties have fulfilled their obligations under the contract. ரெண்டு பேருமே அவங்களுடைய terms and conditions, laws எல்லாமே obligations எல்லாம் fulfill பண்ணிட்டாங்க அப்படின்னா it is executed. இப்போ for example X contracts to buy a car from Y by paying cash. Y instantly delivers this car. Xும் Yயும் கார் வாங்கி, that is X வந்து Y கிட்ட கார் வாங்குறாங்க எப்படி, கேஷ் பே பண்ணி. அப்போ Y வந்து அவங்க காரை இன்ஸ்டண்ட்டாக டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த கான்ட்ராக்ட் வந்து என்ன ஆயிருது அப்படின்னா எக்ஸிக்யூட்டட், இட் ஹேப்பன்ஸ். So next one is executory contract. A contract in which both the parties are yet to fulfill. இன்னும் வந்து உங்களுடைய இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா A agrees to buy B's cycle by promising to pay cash on நான் 15th ஜூன் வந்து பே பண்ணி நான் வாங்கிக்கிறேன். அப்போ B agrees to deliver the cycle, நான் 20th ஜூன் கொடுக்குறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ஃபியூச்சருக்கு அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. அவங்க வந்து என்டர் ஆகிருக்காங்க, பட் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கல. எக்ஸிக்யூட்டரி, த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், அது வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்டா. நெக்ஸ்ட் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். யூனிலேட்ரல் அப்படின்னா யூனினா சிங்கிள், நமக்கே தெரியும். யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் இஸ் ஒன் சைடட் கான்ட்ராக்ட். ஒன்லி ஒன் பார்ட்டி ஹேஸ் பெர்ஃபார்ம்ட் ஹிஸ் ப்ராமிஸ். ஒரு பார்ட்டி தான் அந்த ஆப்ளிகேஷன் ஒரு ப்ராமிஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதர் பார்ட்டி ஹேஸ் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் ப்ராமிஸ் ஒரு ஆப்ளிகேஷன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ராமிசஸ் டு ஒய் என்ன அப்படின்னா sum of 10,000 for the goods to be delivered by Y. Y கிட்ட இருந்து வாங்கின கூட்ஸ்க்கு வந்து 10,000. X paid the money, but Y வந்து is yet to deliver the goods. Y வந்து X வந்து அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, பட் Y வந்து இன்னும் அந்த கூட்ஸை டெலிவர் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டாங்க, இன்னொருத்தர் வந்து உள்ளே வரல. ஸோ அப்போ அது வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்டாக ஒருத்தர் மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஃபைனலி பைலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா
இட் இஸ் bilateral அப்படின்னாவே between two அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ bilateral contract அப்படின்னா a contract in which both the parties commit to perform their respective promises is called bilateral. இப்போ for example that is offers அவங்களுடைய கார் வந்து ஒரு 10 lakh வந்து on acceptance by R's offer yes வந்து இது பண்ணுறாங்க. there is a promise by R to sell the car and there is a promise by yes நான் வந்து R வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க நான் கார் வந்து செல் பண்ணுறேன்னு எஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேங்கிறாங்க. ஸோ தெர் ஆர் டூ ப்ராமிசஸ் ரெண்டு பேருமே அந்த கான்ட்ராக்ட் இல்லை பை பார்ட்டிஸ் இட் இஸ் டூ பார்ட்டிஸ் வந்து அந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகி அவங்களுக்குள்ள வந்து அக்ரிமெண்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ இட் இஸ் அ bilateral contract. So in this lesson it is with this chapter is over. That is chapter 29. That is Indian Contract Act Unit 9th ஓட சாப்டர் இது எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னாவே ஜென்ரலாக பிட்வீன் டூ பார்ட்டிஸ் நம்ம ட்ரேட் பிஸ்னஸ் எந்த ஒரு இதுக்கும் வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு அக்கார்டிங் டு லா இட் ஷுட் பி என்ஃபோர்ஸபிள் பை லா. அது இஃப் இட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் இட் இஸ் அ கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்தோம் அப்படின்னா 1872 இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹவ் சீன் த மீனிங் அண்ட் எசென்ஷியல் ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்னா என்னென்ன திங்ஸ் எசென்ஷியல் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வி ஹவ் சீன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து 3 ஆன் த பேஸ் ஆஃப் வேலிடிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் அண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படிங்கிறது தான் வி ஹவ் சீன். ஓகே.